இந்தியா சுகாய் Su-30 போர் விமானத்தில் ரஷ்யாவினுடைய போர் விமானத்தில் நம்முடைய அட்வான்ஸ் டெக்னாலஜியான உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை கொண்டு வர போறாங்க. அது எப்படி சாத்தியமானது? ஆக்சுவலா இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவில் 1997 இருந்து இதுவரைக்கும் சுமார் 220 Su-30 MKI போர் விமானத்தை வாங்கியிருக்கோம். பட் இது ரஷ்யாவினுடைய தயாரிப்பா இருந்தாலும் இந்தியா ஸ்டார்டிங்லேயே அவர்களிடம் பேசி நம்மளே மேனுஃபேக்சரிங் பண்ணிக்கலாம், அசம்பிள் பண்ணிக்கலாம், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா மெயின்டெனன்ஸும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அவர்களிடம் பேசி அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அதற்கான லைசன்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. ஆக்சுவலா இந்த 220 போர் விமானமும் எல்லாமே பாதி லைஃப் முடிகிற தருவாயில் இருக்கிற காரணத்தினால இந்தியா பிளான் செஞ்சது என்னன்னா, முதற்கட்டமா ஒரு 80 Su-30 MKI போர் விமானத்தை அப்கிரேட் பண்ண அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதற்காக ஒரு 63,000 கோடி ஒதுக்குறாங்க. ஆக்சுவலா இதுல எந்த மாதிரிலாம் மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்கன்னா, சுகாய் Su-30 MKI போர் விமானத்துல ஃபர்ஸ்ட் இன்ஜினை மாடிஃபிகேஷன் பண்ணணும், ரேடாரு, அதே மாதிரி மிஷின் கண்ட்ரோல் சிஸ்டம், இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராசஸும் நடக்க போகுது. இது முதல் கட்டமாக தான் நடக்க போகுது. அதே மாதிரியே இரண்டாம் கட்டம் ப்ராசஸும் இன்னும் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா ரீசன்ட் டைம்ல 12 சுகாய் Su-30 MKI போர் விமானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவிடம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அது கூடிய விரைவில் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம உட்டம் ரேடார் தான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓல்டு டெக்னாலஜி இருந்தோம். பட் அதையே மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா பிளான் பண்ணி DRDO டிபார்ட்மெண்ட் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரேடாரை கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அதற்கான டெவலப்மெண்ட் ப்ராசஸ் கிட்டத்தட்ட இப்ப முடிகிற தருவாயில் இருக்கு. அதே மாதிரியே இந்த உட்டம் AESA அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ரேடார் எதற்காகனா, பேசிக்கா ரேடார் எதற்காகனா எதிரியை கண்டுபிடிக்கணும். அதாவது போர் விமானம் வந்தாலும் சரி அல்லது ட்ரோன் வந்தாலும் சரி, எது வந்தாலும் முன்னெச்சரிக்கையை கண்டுபிடிச்சு ஒரு 100 கிலோமீட்டருக்கு முன்னாடியே சொல்றதுதான் என்னுடைய முக்கியமான ஒர்க். அதாவது AESA அப்படின்னா ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேன்ட் அரே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இந்த ரேடார் இந்தியா எந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல ஒரே டைம்ல 50 இலக்கு வந்தாலும் எல்லாத்தையுமே துல்லியமா கண்காணிக்க முடியும். இது எல்லாத்தையுமே அட்டாக் பண்றதுக்கு இந்த சுகாய் Su-30 ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா நினைக்கிறாங்க. அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம ரஷ்யாவுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அவங்களுடைய போர் விமானத்துல இந்தியாவிலேயே தயாரிக்கிற சின்ன சின்ன மாடிஃபிகேஷனை நம்ம அசம்பிள் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இது DRDO டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இதனுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னன்னா, இது 4 டைமென்ஷன்ல கண்காணிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது. கரெக்டா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இதனுடைய ரேஞ்சை கண்காணிக்கும். அதற்கு அப்புறம் வெர்டிகல்ல எவ்வளவு தூரம் போயிருக்கு, ஹரிசான்ல எவ்வளவு தூரம் இருக்கு, அதே மாதிரி டைமுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு தூரம் மாறுது, இந்த 4 விஷயத்தையுமே நல்லா நோட் பண்ணும். இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி இந்த போர் விமானத்துக்கு முன்னெச்சரிக்கை சொல்ற காரணத்தினால இது இந்தியாவுக்கு ரொம்ப பாசிட்டிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு இந்தியாவில் இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை, சுகாய் Su-30 போர் விமானம் ஓகே, இந்த 5ஆம் தலைமுறை போர் விமானம் இந்தியா எதைத்தான் வாங்க போறாங்க, இல்ல புதுசா தயாரிக்க போறாங்களா? இந்தியாவுக்கு மறுபடியும் ஒரு ஆஃபர் வந்திருக்கு. என்னன்னா, ரஷ்யாவினுடைய Su-57 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த போர் விமானம் நீங்க வாங்கிக்குமா அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. ஆல்ரெடி அமெரிக்காவினுடைய F-35 போர் விமானம் அது ஒரு ஆஃபர் வந்துருந்துச்சு. ஆக்சுவலா இது ரெண்டையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்தியா ஆல்ரெடி 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்காக AMCA ப்ராஜெக்டை நம்ம சொந்தமா தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷமா போராட்டி இருக்காங்க. ஆக்சுவலா இது 2035க்கு மேலதான் தயாராகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கறாங்க. பட் அந்த கேப்பை பில்ட் பண்றதுக்கு இது ரெண்டுல ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த சுகாய் Su-30 MKI போர் விமானம் நம்ம ஆல்ரெடி வாங்கி 220க்கு மேல வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதில் இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இந்த Su-57ல இருக்கு. ஆனா இன்ஜின் மட்டும் வேற. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சுகாய் Su-30 MKIல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த இன்ஜின் பாத்தீங்கன்னா AL-31FB. பட் இப்போ இந்த Su-57க்கு அதை யூஸ் பண்ண போவது கிடையாது. புதுசா இடிலேயே 177S அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இன்ஜினை தான் பயன்படுத்த ரஷ்யா பிளான் பண்ணிருக்காங்க. இதை அவர்கள் சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இப்பதான் ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. Su-57 இப்போ ஃபுல் ரெடி பொசிஷன்ல இருக்கான்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவர்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இவர்கள் இந்த Su-57 ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி தயார் பண்ணலாம்னு நினைச்சாலும் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் டேமேஜ் ஆகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் காரணமாக நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் அவர்கள் டேமேஜ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய கான்ட்ரோவர்சி நியூஸ் ஒன்று போயிட்டு இருக்கு.
அதனால ரஷ்யா என்ன யோசிக்கிறாங்க, இந்த Su-57 நம்ம கம்முன்னு நம்ம ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்துடலாம். அவர்களுக்கு எல்லா டெக்னாலஜி சொல்லி கொடுத்துட்டா அவர்களே வந்து ஃபுல்லா தயாரிச்சுக்குவாங்க, நமக்கு செலவு குறையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் அங்க இருக்க ரியல் ஃபேக்ட் என்னன்னா, இந்த Su-57க்கு முன்னாடி Su-30 MKIலேயே ரஷ்யா வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னா வந்து நிறைய டிலே ஆகுது, இல்ல குவாலிட்டி வைஸ் நிறைய இஷ்யூ ஆகுது, அதனால எங்களால வந்து கரெக்டா வந்து கொண்டு போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்தே சின்ன சின்ன பிரச்சனை இருக்க காரணத்தினால நிறைய போர் விமானத்தை வந்து வேற பக்கம் மாத்திடுறாங்க. பட் இப்பவுமே வந்து துப்பாக்கி ஆகட்டும், ஏவுகணை ஆகட்டும், இது எல்லாத்தையுமே வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. பட் இந்த போர் விமானத்துலாம் ரெண்டு பேருக்கு கொஞ்சம் சலசலப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆனா ஃபுல்லா வந்து குறைக்க கிடையாது. பட் இப்போ வந்து இந்த Su-57 ஒரு ஆப்ஷனை எடுத்துட்டு இந்தியாவுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. அதே மாதிரியே இந்த Su-57 இந்தியா தயாரிக்கிறது ஓகே. பட் நமக்கு இன்னொரு டவுட் வரலாம், இந்த Su-57 தயாரிச்சுட்டு கம்மன் நம்மளே யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டா அதுக்கு ரொம்ப வாய்ப்பு கம்மி. ஏன் அப்படின்னா ரஷ்யா வந்து ஆல்ரெடி இந்த Su-57 யாராச்சும் ஒருத்தர் வாங்க மாட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கஸ்டமர் ஒருத்தர் வர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவர்களுக்கு இருக்க இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் யாருன்னா, ஒன்று வடகொரியா, இன்னொன்று அர்மீனியா. இவர்கள் தான் வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஆனால் இந்த நேட்டோ இருக்கிற பிரச்சனை காரணமா, அவர்கள் கொடுக்குற ப்ரெஷர் காரணமா ரஷ்யா வந்து நிறைய நாடுகள் வாங்குறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அவர்களுக்கு இருக்க ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அதுக்கு பதிலா ரஷ்யா வந்து இப்ப வந்து சூசகமா என்ன சொல்றாங்க, இது 5ஆம் தலைமுறை போர் விமானம் மட்டும் கிடையாது, 6ஆம் தலைமுறையில நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜியை நாங்க இதுல பிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. இதை வந்து நம்பிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைக்கிறாங்க. பட் இது எந்த அளவு கொண்டு போக அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்தியா வந்து இந்த Su-57 வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா இந்தியா வந்து அதை பத்தி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்முடைய முழு முயற்சி என்னன்னா, மேக் இன் இந்தியா திட்டத்துல நம்ம ஒரு சொந்தமா ஒரு 5ஆம் தலைமுறை போர் விமானமோ அல்லது 6ஆம் தலைமுறை போர் விமானமோ, டெட்பிஎஃப், இந்த மாதிரி பல்வேறு வகையான ப்ராஜெக்ட் இருக்கு. இதை வந்து நம்ம சொந்தமா யாரு தயவும் இல்லாம நம்ம உருவாக்கினா மட்டும்தான் வருங்காலத்துல எந்த நாட்டுல பிரச்சனை ஆனாலும் நம்மளால வந்து சர்வை பண்ண முடியும், ஃபியூச்சர்ல வந்து நம்ம டெவலப்பும் ஆக முடியும். இதே வந்து இன்னொருத்தங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்தே இருந்தோம்னா ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம டெவலப்பே ஆக முடியாது. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.